ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா ரம்யா ஒரு திட்டு போட்டு ஒரு டேப்லெட் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம தீபாவுக்கு கொடுக்கறதுக்காக. நேராக நம்ம தீபாவை பார்க்குறதுக்கு நம்ம அபிராமி வீட்டுக்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ நேராக அபிராமி கிட்டே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து, ஆண்டி என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்திருக்கேன், யூஸ் போட்டு கொடுங்க அப்படிங்கிறதும் அபிராமி சரின்னு சொல்லிட்டு நேரா யூஸ் போடுறதுக்காக கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா யூஸ் போட்டு எடுத்துட்டு வராங்க. கொடுங்க ஆண்டி, என் ஃப்ரெண்டுக்கு என் கையாலேயே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யூஸ் கிளாஸை வாங்கிடுறாங்க. இந்த பக்கம் அபிராமி தீபா உட்கார வைக்கும்போது அந்த கேஃப்ல அவங்க வாங்கிட்டு டேப்லெட்டை யூஸ்ல கலந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா யூஸை வாங்கி ஃபுல்லா குடிச்சு முடிச்சதும் ரம்யாவும் சரி தீபா நீ நல்லபடியா ரெஸ்டடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமி ஆமாமா எனக்கு சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கு, நீ ரெஸ்டடு, நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அபிராமியும் தீபாவை தூங்க வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா தீபா தூங்கி கொஞ்ச நேரத்தால எழுந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா ஃபேக்டரிக்கு தீபா நான் கொடுத்த டேப்லெட் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கின்ற மாதிரி அவங்க ரொம்ப மோசமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தீபாவை தான் காமிக்கிறாங்க. தூக்கம் முடிஞ்சு எழுந்திருச்சு தீபாவோட தலையில செம்மையா வலிக்குது போல. உடனே செம்ம காண்டாயி ரூம்ல இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி அடிச்சு எரிஞ்சிட்டு நேரா கீழே வராங்க. தீபா நான் உங்ககிட்ட என்னமா சொன்னேன், ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், நீ பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ நீ போய் தூங்குமா, நான் சமைச்சு முடிச்சதும் சாப்பிட்றதுக்கு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அபிராமி சொன்னதும், நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்டேன்னா ஆரம்பத்துல இன்னும் வருத்துட்டு தானே இருந்தீங்க, இப்போ பெருசா பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, எனக்கு வார கோபத்துக்கு அப்படின்னு சொல்லி தீபா பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மைத்லி தீபா யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, அதுவும் அத்தடி அப்படின்னதும் அத்தையாவது சொத்தையாவது அதுக்கு நான் என்ன பண்றது, இங்க பாருங்க நீ அவ்வளவுதான் மரியாதை அடிச்சேன்னாங்கிற மாதிரி மைத்லிக்கு கையெல்லாம் ஓங்குறாங்க. இதை பார்த்து ரியா அதிர்ச்சாராங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, இவ இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதான் நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு தீபா அத்தன்னு பார்க்காம இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, யாரடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா அந்த இடத்துல கத்துறாங்க. ஏமா தீபா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே, உனக்கு என்னமா ஆச்சுங்கிற மாதிரி கேட்டதும் இந்த பக்கம் ரியா அத்தை இவன் நடிச்சிட்டு இருக்காத வஞ்சகக்காரி அப்படின்னு திட்டினதும் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு ரியாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க நம்ம தீபா. இங்க பாரு என் விஷயத்துல தலையிட்டு அவ்வளவுதான், எல்லாரையும் கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அபிராமி தங்கி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. என்ன ஆச்சுமா, இவ இப்படி நடந்துக்கவே மாட்டாளே, அதாமா எனக்கு ஒண்ணும் புரியல, தீபா இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு தீபாவுக்கு அப்படிங்கிறதும் சரிமா நம்ம கார்த்திக்கு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு அபிராமி கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு காட்டி கேக்குறாங்க. தெரியலப்பா, தீபாவை தூங்க வச்சுட்டு வந்துட்டான், ஆனா அதுக்கப்புறமா அவ மனசியாவே நடந்துக்கலப்பா, ஒரு மார்க்கமாவே நடந்துட்டு இருந்தா அப்படின்னதும் சரிமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வராங்க. எங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு தெரியல சார், எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னதும் சரி கடைசியா ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டேன், அத்தை யூஸ் போட்டு கொடுத்தாங்க, சரி அந்த யூஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதும் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னதும் காட்டி நேரா அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. பார்த்தோன்னே நம்ம கார்த்திக்கு சந்தேகமா இருக்கு. சரி அம்மா என்ன யூஸ் போட்டு கொடுத்தாங்க, அதுவா என்னோட ஃப்ரெண்ட் அம்மா குட்டி வந்திருந்தா, அவ வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்தா, சோ அந்த ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போய் அம்மா யூஸ் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, சரி அந்த ஃப்ரூட்ஸ்ல தான் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதான் அவங்கள இப்படி பிஹேவ் பண்ண வச்சிருக்கு, சரி நான் இதை கொடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ண சொல்றோம் ஓகேவா அப்படின்னதும் ஓகேங்கிற மாதிரி தீபா ரொம்ப டல்லா இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ